ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அரைச்சி விட்ட முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இப்படி மசாலாவை அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், தோசை, இட்லி, சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டை குழம்புக்கு முதல்ல மசாலா ஒன்று வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, வரமிளகாய் ஒரு 6 போல் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 10-12 உரிச்ச பூண்டை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். மிதமான தீயில வச்சு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கிறத சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை கண்ணாடி பதம் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதும் ஒரு 5 முழு முந்திரியை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட அரை முந்திரியாக இருந்தால் ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டு 4 பத தேங்காய் துருவுனதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஆற விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியை சேர்த்து. இப்போ இதை நல்லா ஆறி வரட்டும், ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சி விட்ட குழம்புக்கு இந்த மசாலா ரொம்ப முக்கியம். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சரியான அளவுகளோடு சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு. இப்போ இது இருக்கட்டும், நம்ம குழம்ப தாளிக்க ஆரம்பிக்கலாம். நான் ஒரு மண் சட்டி ஒன்று வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூனுக்கு சீரகம், இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சோம்பு, இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம், இதுவும் ஒரு கை அளவுக்கு இருக்கும். இப்போ இதை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் இதில் ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியை குழைவாக வதக்கி எடுக்கணும். நான் குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பை சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குறைவான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மண் சட்டிங்கிறதுனால தக்காளி நல்லா சீக்கிரத்தில் வெந்து வரும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு தக்காளி குழைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இடித்த மிளகு தான். இப்போ இதில் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த மஞ்சத்தூள் மிளகுத்தூள் மட்டும் தான். மற்ற எல்லா மசாலாவும் நம்ம வதக்கி அரைச்சிட்டோம். இப்போ அந்த அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாதத்துக்கு செய்கிறதுனால சாதத்தில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் நான் இன்றைக்கி தண்ணியை சேர்த்து இதை கொதிக்க விட்டுக்கிறேன். 5 நிமிஷம் மூடி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் மண் பாத்திரத்தில் செஞ்சுருக்கேன். நான் மண் பாத்திரத்தை நல்லா பழகிட்டு செஞ்சுருக்கேன். அந்த பழகிறது எப்படிங்கிற வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், லிங்க்கை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மண் பாத்திரத்தை பழகிட்டு செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீண்ட நாள் வரும், விரிசல் விழாது, மண் வாசனை வராது. அது எப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 4 முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக கீரல் போட்டுக்கலாம். அங்கங்கே கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. உள்ளே அந்த மசாலா இறங்கி வரதுக்கு தான் கீரல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 4 முட்டையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம். முட்டையை சேர்த்ததுமே பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். சாதம், சப்பாத்தி, ரொட்டி, இட்லி, தோசை இப்படி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் அரைச்சி விட்ட முட்டை குழம்பு ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.